விழுப்புரம் பெரிய கோட்டக்குப்பத்தில் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத், என்ன காரணத்துக்காக இந்த மறியல் நடத்தப்படுது? தற்பொழுது அங்கே நிலைமையை சீராக்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிதான் அந்த பெரிய கோட்டக்குப்பன்ற மீனவர் கிராமம். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த பெரிய கோட்டக்குப்பத்துல சுமார் 3000க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் அங்க வசித்து வராங்க. இந்த பட்டியலின மக்கள் பாத்தீங்கன்னா கடற்கரையோடும் இருக்கக்கூடிய பகுதியில தான் இடுகாடுக்கு அவங்க இத்தனை வருஷமா பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீனவர்களும் அந்த பகுதியில வசிக்கிறாங்க. இந்த பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில அவங்களும் என்ன பண்றாங்கன்னா கடல்ல மீன் பிடிச்சிட்டு படகுகளை அந்த கரையோரம் நிறுத்துறாங்க. இந்த கடற்கரையோரம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை தான் பட்டியலின மக்கள் சுடுகாடுக்கு இடுகாடுக்கு பயன்படுத்தி வந்திருக்காங்க. இங்க நாங்க படகு நிறுத்துறோம், இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மீனவ மக்கள் இடுகாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து மீனவர் மக்களுக்கும் இங்க பட்டியலின மக்களுக்கும் இடையே இடுகாடு பயன்படுத்துவதில் ஒரு மோதலான போக்கு நடந்தது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் தேர்தல் புறக்கணிப்புன்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சாங்க. ஆனால் இது நாள் வரை வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில பட்டியலின மக்களுக்கான இடுகாட்டுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்ற இந்நிலையில பெரிய கோட்டக்குப்பத்தை சேர்ந்த மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த பூமி லிங்கி என்பவர் இறந்து போயிட்டாருங்க. இவர் உடலை புதைக்கிறதுக்காக இந்த கிழக்கு கடற்கரை சாலை பக்கம் அந்த கடற்கரையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இங்க பாடியை புதைக்க கூடாது, நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி மீனவர்களும் இது தடுத்திருக்காங்க. இரு பிரிவருடைய ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் காவல்துறை 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, செட்டில் ஆகலைங்க. நாங்க இங்கதான் புதைப்போம்னு சொல்லி பட்டியலின மக்கள் அவங்களோட கோரிக்கை முன்வைக்கிறாங்க. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுங்க, இது வரைக்கும் இதுல ஒரு தீர்வு காணப்படல. இந்த உடலை கண்டிப்பாக நாங்க கிழக்கு கடற்கரை சாலை கடற்கரையோட மட்டும்தான் புதைப்போம் சொல்லி பட்டியலின மக்கள் இழுத்து நிக்கிறாங்க. இதுல செட்டில் ஆகாதனால நேரா கிழக்கு கடற்கரை சாலையில பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சுமார் 1 மணி நேரம் சாலை மறியலுங்க. கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. இவங்களோட கோரிக்கை, எங்களுக்கு சுடுகாடு பிரச்சனை பல வருஷமா இருந்துட்டு இருக்கு, எங்களுக்கு தீர்த்து வைங்கன்னா பட்டியலின மக்களோட கோரிக்கை இருக்கு. உடலை வைத்து சாலை மறியல கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. தொடர்ந்து காவல்துறை அந்த பகுதியில மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.